முக்கிய செய்திகளை பார்த்து வருகிறோம். குடியிருப்பு பகுதிகளிலும் விவசாய நிலங்களிலும் கும்பலாக அமர்ந்து மது அருந்துவதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். வருமானம் வந்தால் போதும் என்ற மனப்பான்மையில் திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருப்பது மிகுந்த ஆபத்தான போக்கு எனவும், தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பகுதியில் தமது விவசாய நிலத்தில் மது அருந்தியதை தட்டி கேட்ட சரவணன் என்ற விவசாயி படுகொலை செய்யப்பட்டிருப்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களை வழங்க காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜகுமார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜ்குமார், விவரங்களை பதிவு செய்யுங்க. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பகுதியில் தனது விவசாய நிலத்தில் மது அருந்தியதை தட்டி கேட்ட சரவணன் என்ற விவசாயி கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவத்தை சுட்டிக்காட்டி பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். தமிழகம் முழுவதுமே கட்டுப்பாடற்ற மது விற்பனையால் கொலை குற்ற சம்பவங்கள் தொடருவதாகவும், பல்லடம் அருகே இதே போன்ற ஒரு சம்பவம் அண்மையில் நடைபெற்றிருந்த நிலையில் அதன் சுவடு மறைவதற்கு முன்பாகவே மீண்டும் ஒரு சம்பவம் தருமபுரி மாவட்டத்தில் நடந்துள்ளதாகவும் அண்ணாமலை தெரிவித்திருக்கின்றார். உச்ச வரம்பு நிர்ணயித்து மது விற்பனை செய்யக்கூடிய அரசு குடியிருப்பு பகுதிகளிலும் விவசாய நிலங்களிலும் கும்பலாக அமர்ந்து மது அருந்துவதை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளானாலும் வரக்கூடிய வருமானம் வந்தால் போதும் என்ற மனப்பான்மையில் அரசு செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். வருமானம் வரும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக மது விற்பனையால் தொடரக்கூடிய குற்ற சம்பவங்களையும் அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்படுவதையும் தடுக்க அரசு தவறினால் அதனால் ஏற்படும் விளைவுகளையும் அரசு சந்திக்க நேரிடும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களில் சிறுவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளது வேதனைக்குரியது என்றும் அண்ணாமலை தன்னுடைய பதிவிலே தெரிவித்துள்ளார். குடியிருப்பு பகுதிகளிலும் விவசாய நிலங்களிலும் கும்பலாக அமர்ந்து மது அருந்துவதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். வருமானம் வந்தால் போதும் என்ற மனப்பான்மையில் திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருப்பது மிகுந்த ஆபத்தான போக்கு எனவும், தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பகுதியில் தமது விவசாய நிலத்தில் மது அருந்தியதை தட்டி கேட்ட சரவணன் என்ற விவசாயி படுகொலை செய்யப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமரன்.